நேத்திக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போ வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. ஸோ நம்ம சென்னை சிட்டில இப்ப மாறாதது டிராஃபிக் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. எங்க போனாலும் டிராஃபிக்கா இருக்குங்க. அதுவும் டைமும் கிடையாது. எந்த டைம் போனாலும் டிராஃபிக்கா இருக்கு. இதுல என்ன ஆயிடுதுன்னா, வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு மனசுல இருந்தாலும் பயங்கரமா பசிச்சதுங்க. பசிக்குதே எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரும்போது, ரைட் சைட்ல வந்து ஏதோ ஒரு அ பளிச்சுன்னு ஒரு லைட் தெரிஞ்சுச்சு. என்னடா இது! இங்க ஒரு புது ரெஸ்டாரண்டா? ஏர்போர்ட் பக்கத்துல ரெஸ்டாரண்டே நம்ம பார்த்தது இல்லையே! கொஞ்சம் தூரம் தான் போணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறப்போ, கிட்ட கிட்ட போக போக பார்த்தா, அட கீதம் மாதிரி இருக்கே! அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேங்க. பார்த்தா அது கீதம் ரெஸ்டாரண்டே தான். இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ திறந்தாங்கன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நெறைய தடவ இந்த பக்கம் வந்திருக்கேன். ஆனாலும் இந்த கீதம் ரெஸ்டாரண்ட்ட நான் பார்க்கவே இல்ல. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல தொறந்திருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல என் கண்ல படலையா அப்படின்னு தெரியல. ஸோ கீதம்ம பார்த்தோனே பயங்கர சந்தோஷமாயிடுச்சுங்க. ஏன்னா சரியான பசி. பயங்கர டிராஃபிக்ல அதுவும் ஓப்பன் டில் 2 ஏஎம்மா. எப்பலாம் இந்த பக்கம் வரோமோ, அப்பலாம் நுழைஞ்சிர வேண்டியது தான் அப்படின்னு நெனச்சேன். நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் இட்லி தாங்க. ஏன்னா இட்லி வந்து ஒரு சேஃபான உணவு. அதனால ஃபர்ஸ்ட் இட்லியோட ஆரம்பிச்சோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வந்து பெசரட் அப்படின்ற மாரி ஒரு பேரு சொன்னாங்க. பெசரட்டா? ஆஹா! நமக்கு பெசரட்னா என்னன்றது தெரியும். இருந்தாலும் பெசரட் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சுங்களா, ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேட்டு அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பெசரட் ஆர்டர் பண்ணா, அது இவ்ளோ பெருசா வந்துருச்சு. ஸோ அந்த பெசரட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அந்த உப்புமா மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா நமக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம். இதே வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா எனக்கு ஃபில்டர் காஃபி வந்து மேண்டேட்டரிங்க. ஸோ நான் சுகர் கட்ல இருக்கேன். இருந்தாலும் ஒரு நாள் சீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மினி காஃபி வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் பாதி பாதி குடிச்சோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஸோ இதோட இந்த குட்டி விலாக நான் முடிச்சுக்கிறேன்.